வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம இன்னைக்கு காரா பூந்தி பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பச்சடி வகையில ஒரு வகையான பச்சடி. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது சுலபமான முறையில் செய்யலாம். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். இது கடையில் வாங்கி செஞ்ச பூந்தி தான். உங்களுக்கு தெரியும்னா வீட்டில் கூட செஞ்சு பூந்தியில் பண்ணலாம். இந்த பூந்தியில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாம் உப்பு இல்லைன்னா தயிரில் சேர்க்கணும். உப்பு இருந்ததுன்னா இது சேர்க்க தேவையில்லை. இதை செய்கிறதுக்கு நாம் ஒரு கப் தயிர் எடுத்துக்கோங்க, அரை கப் பூந்தி எடுத்துக்கோங்க, அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதை தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், ஒரு வரமிளகா போட்டுட்டு அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு, வேர்க்கடலையை சேருங்க. நான் வேர்க்கடலை சேர்க்கல, நீங்கள் வேர்க்கடலை இருந்தால் வேர்க்கடலை சேருங்க. அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலையை நறுக்கி போட்டாச்சு. இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது தயிர் பச்சடியை நாம் எப்போவுமே கலந்து வைக்கிற மாதிரி இது கலந்து வைக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப சாஃப்டாக ஆகிடும். அதனால் என்ன பண்ணணும்னா, நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தயிருக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 15 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பூந்தியை போட்டு கலக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாகவும் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். இல்லைன்னா ரொம்ப சாஃப்டாகிட்டு ஊறி போயிடும். அதனால் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது ரொம்ப நல்ல டிஷ்ஷு. இதை மிஸ் பண்ணாதீங்க. இது சுலபமான முறையில் செய்யலாம். ரொம்ப ஈஸியும் கூட, ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இது ஊறுனாக்கா ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். அவ்வளோதான். இதில் நீங்கள் வேர்க்கடலை இதெல்லாம் நீங்கள் நம்ம லஞ்சுக்கு கூட இதெல்லாம் எடுத்துக்கலாம். நல்லா வாய்க்கு நல்லா புளிப்பாகவும் நல்லா இருக்கும். இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் தயிர் இருந்ததுன்னா இந்த பூந்தி பேக்கெட்டை நீங்கள் வெளியில் வாங்கி கூட இதை வச்சுக்கலாம். இதை சாதத்துக்கும் சாப்பிடலாம் தொட்டுண்டு. இந்த மாதிரி பிரிஞ்சி, அந்த மாதிரி பிரியாணி இந்த மாதிரி செஞ்சாலும் சாப்பிட்லாம். இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பக்குவத்தில் சாப்பிட்டிங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் சாப்பிட்டிங்கன்னா ரெண்டும் கலந்ததும் இருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.